அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பொங்கல் விழாவை ஒட்டி தமிழகத்தில் சிறப்பு பேருந்துகள் இயக்குவது தொடர்பான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அரசு இது குறித்த முடிவு எடுத்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 14,104 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்பது குறித்தான தகவலும் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், வணக்கம். தற்பொழுது இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது தொடர்பான முடிவு வெளியாக இருக்கிறது. எந்தெந்த தினங்களில் எவ்வளவு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன, எந்தெந்த பகுதிகளிலிருந்து எந்தெந்த பகுதிகளுக்கு, இது குறித்தான விரிவான விவரங்களை நீங்க வழங்கலாம். வணக்கம் கௌதமி. பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகத்தில் இருக்கு சென்னையிலிருந்து மற்ற மாவட்டங்களுக்கு, பிற மாவட்டங்களிடையே சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே வருகின்ற 10, 11, 12, 13 ஆகிய நாட்களுக்கு 14,104 பேருந்துகள் இயக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கமாக இயக்கப்படும் 8,368 பேருந்துகளுடன் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த பேருந்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 5,736 பேருந்துகள் என மொத்தம், கூடுதலாக 5,736 என மொத்தமாக 14,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. கோயம்பேடு, கிளாம்பாக்கம், மாதவரம் ஆகிய 3 நிலையத்திலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. மேலும் 7,75,720 பேர் வரை பல்வேறு, அதாவது சென்னையிலிருந்து மற்ற மாவட்டங்களுக்கு பயணம் மேற்கொள்வார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த வருடத்தை போலவே இந்த வருடம் கிட்டத்தட்ட கூடுதலாக மக்கள் பயணிப்பார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட 6,54,472 பேர் பயணம் செய்திருக்கார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் கோயம்பேட்டிலிருந்து ஈசிஆர் மார்க்கமாக செல்லும் பேருந்துகளும், காஞ்சிபுரம், வேலூர், திருத்தணி மார்க்கமாக செல்லும் பேருந்துகளும் இயக்கப்படும். அதே போல மாதவரத்திலிருந்து பொன்னேரி, ஊத்துக்கோட்டை மற்றும் ஆந்திரா மாநிலம் செல்லும் பேருந்துகள் மற்றும் திருச்சி, சேலம், கும்பகோணம், திருவண்ணாமலை செல்லும் மாவட்டங்களும் பேருந்துகளும் இயக்கப்படும். மற்ற அனைத்து பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இயக்கப்படும் என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாண்டிச்சேரி, கடலூர், சிதம்பரம், திருச்சி மார்க்கம், திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, செங்கோட்டை, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர், வந்தவாசி, போலூர், திருவண்ணாமலை, கும்பகோணம், தஞ்சாவூர் உள்ளிட்ட வழித்தடங்கள் பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படும். கடந்த வருடத்தை போலவே இந்த வருடம் 3 இடங்களாக பிரிக்கப்பட்டு பேருந்துகள் இயங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பொங்கலுக்கு இயக்கப்பட இருக்கிற அந்த சிறப்பு பேருந்துகள் தொடர்பான அண்மை செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பொங்கல் விழாவை ஒட்டி தமிழகத்தில் 14,104 சிறப்பு பேருந்துகள் இயக்குவது தொடர்பாக அரசு முடிவெடுத்திருக்கிறது. அதாவது 10, 11, 12, 13 ஆகிய தேதிகளில் இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பொங்கல் முடிந்து சென்னை திரும்புவதற்கு வசதியாக 15,800 பேருந்துகளை இயக்கவும் அரசானது முடிவு செய்திருக்கிறது. அது மட்டுமல்லாது பல்வேறு பகுதிகளிலிருந்து எந்தெந்த பகுதிகளில் இருந்து எந்தெந்த மார்க்கமாக இந்த பேருந்துகள் இயக்கப்படும் என்பது தொடர்பான விவரங்களும் வெளியாகி இருக்கிறது. 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை வழக்கமாக இயக்கப்படக்கூடிய பேருந்துகளையும் தாண்டி அதிக எண்ணிக்கையில் இந்த பேருந்துகள் இயக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளை தாண்டி 10,460 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாரிகார்த்திக், நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதாவது பொங்கல் விடுமுறைக்கு ஊருக்கு செல்பவர்கள் அதற்கு இயக்கப்படக்கூடிய பேருந்துகளை தாண்டி மீண்டும் சென்னை போன்ற பிற மாவட்டங்களுக்கு மக்கள் பயணப்படுவதற்கு இன்னுமே அதிக எண்ணிக்கையிலான பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். பாத்தீங்கன்னா, இதே போல பொங்கல் பண்டிகை முடிஞ்சு சென்னை திரும்ப வசதியாக 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட இந்த 4 நாட்கள் 15 முதல் 19ஆம் தேதி வரை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,460 பேருந்துகள் சிறப்பு பேருந்துகளாக இயக்கப்படுது. அதுல பாத்தீங்கன்னா 5,340 பேருந்துகளும் சேர்த்து கிட்டத்தட்ட மொத்தமாக 15,800 பேருந்துகள் இயக்க முடிவு செய்யப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இது எண்ணிக்கை கடந்த வருடத்தை விட ரொம்ப அதிகமாக இந்த பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. குறிப்பாக பொதுமக்கள் பொங்கலுக்கு ஊருக்கு செல்லவும், பொங்கல் முடிந்து மீண்டும் அவர்கள் சென்னை வரவும், அது மட்டுமல்லது மற்ற உள் மாவட்டங்கள் கோவை, மதுரை உட்பட அந்த வேலைக்கு செல்லும் உள் மாவட்டங்கள் உட்பட அனைத்து இடங்களுக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த வருடத்தை விட இந்த வருடம் கூடுதலாக மக்கள் பயணிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் பொங்கலுக்கு ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் நகரத்திலிருந்து வெளியே வருவதால் அந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் விதமாகவும் ஆங்காங்கே பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மாதாவரம், கோயம்பேடு, கிளாம்பாக்கம், அண்ணா நகர் உள்ளிட்ட
பல இடங்களில் இந்த பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. இதன் காரணமாக அந்த கூட்ட நெரிசல் தவிர்க்கப்படலாம். மேலும் தொடர்ச்சியாக நான் பார்த்தோம்னா இந்த மொத்த எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்த 10, 11, 12, 13 இந்த 4 நாட்களுக்கு மொத்தமாக 14,104 பேருந்துகள் இயக்க முடிவு செய்யப்பட்டிருக்காங்க. வழக்கமா கிட்டத்தட்ட 8,368 பேருந்துகள் வழக்கமாக இயக்கப்படும். எனவே இந்த நாளில் கூடுதலாக 5,736 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. எனவே மொத்தம் 14,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல கோயம்பேடு, கிளாம்பாக்கம், மாதவரம் என அந்த 3 இடங்களிலிருந்து வெவ்வேறு ஊர்களுக்கு இந்த பேருந்துகள் பயணிக்கப்படுகின்றன. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அந்த கோயம்பேட்டிலிருந்து ஈசிஆர் மார்க்கமாக செல்ற பேருந்துகள், காஞ்சிபுரம், வேலூர், திருத்தணி மார்க்கமாக செல்லும் பேருந்துகளும் இயக்கப்படும். அதே போல மாதவரத்தில் பொன்னேரி, ஊத்துக்கோட்டை மற்றும் ஆந்திரா மாநில செல்லும் பேருந்துகளும் அங்கிருந்து இயக்கப்படும். அதே போல திருச்சி, சேலம், கும்பகோணம், திருவண்ணாமலை செல்லும் குறிப்பிட்ட அனைத்து பேருந்துகள் மேல குறிப்பிட்ட பேருந்துகள் மட்டும் கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்படும். மீதம் இருக்கக்கூடிய அனைத்து பேருந்துகளும், அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பேருந்துகளும் சென்னையில் கிளாம்பாக்கத்திலிருந்து செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டத்தின் குறைவு காரணமாக அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தும் விதமாக மேலும் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் ஒரு சூழல் உருவாக்குவதற்காக இத்தகைய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடம் தீபாவளி, பொங்கல் உள்ளிட்ட அந்த பண்டிகை காலங்களில் தமிழக அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். அதே போல பேருந்துகளை பிரித்து, அதாவது 3 இடங்களாக பிரித்து பொதுமக்கள் அங்கு வரவைத்து அதன் மூலமாக அனுப்பப்படுவார்கள். அது மட்டுமல்ல, இரவு பகல் பார்க்காமல் தொடர்ச்சியாக பேருந்துகள் இயக்கப்படும். சிறப்பு பேருந்துகள் என்ற அடிப்படையில் முன்பதிவு செய்யாத பேருந்துகளும் அங்கே இயக்கப்படும். எஸ்இடிசியை பொறுத்த வரைக்கும் அனைத்து பேருந்துகளுமே கிளாம்பாக்கத்தில் மட்டும்தான் இயக்கப்படும், கடந்த வருடம் போலவே. ஆனால் சிறப்பு பேருந்துகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சாதாரண பேருந்துகள் இந்த சிறப்பு பேருந்துகளாக இயக்கப்படும். அதற்கு முன்பதிவு செய்யாமல் நேரடியாக மக்களே போய் அதில் பயணிக்கலாம். அந்த வகையில் பாண்டிச்சேரி, கடலூர், சிதம்பரம், திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, செங்கோட்டை, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர், வந்தவாசி, போலூர், திருவண்ணாமலை மற்றும் கும்பகோணம், தஞ்சை என இந்த அனைத்து பேருந்துகளுமே கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படும். கிட்டத்தட்ட இந்த 3 இடங்களாக பிரித்து அனுப்புவதில் கிளாம்பாக்கத்திலிருந்து தான் அதிக ஊர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படும். அது மட்டும் இல்ல, தென் மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்குமே கிளாம்பாக்கத்திலிருந்து செல்லலாம். மேலும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும் அந்தந்த பேருந்துகள் எண்ணிக்கைக்கு ஏற்ப அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு பொதுமக்கள் வருகைக்கேற்ப ஒவ்வொரு பேருந்துகளும் நிரம்ப தொடர்ச்சியாக அங்கு அனுப்பப்படுவார்கள். எனவே இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தவும், அதே போல போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவும் இந்த 3 பேருந்துகள் நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் அல்லாமல் எஸ்இடிசி பேருந்து பொறுத்த வரைக்கும் அனைத்து பேருந்துகளுமே கிளாம்பாக்கத்திலிருந்து தான் செயல்படும். பொங்கலுக்கு இயக்கப்பட இருக்கக்கூடிய இந்த சிறப்பு பேருந்துகள் தொடர்பான உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.